மேலும் இவங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இவங்களுக்கும் பெரும்பாலும் அந்த அளவுக்கு ஒரு அந்யூன்யம் வந்து இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இவங்களுடைய நடவடிக்கை ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கிறதுனால இந்த வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு அந்யூன்யம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. மேலும் இவங்களுடைய இந்த சனி மூளை பாதிப்பு வந்து இவங்களுடைய வீட்டில் இருக்கும். எப்போதும் பார்த்திங்கன்னா அந்த சனி மூளையோட பாதிப்பு கடகராசிக்காரங்க வீட்டில் நிறைய இருக்குது. இவங்களுக்கு என்னென்னாக்கா இவங்களோட பாக்கியங்கள்லாம் இவங்க அடையணும்னா என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இங்கே ஒன்றுமே இல்லை, கழுத்தில் ஒரு மஞ்சள் துண்டு மட்டும் போட்டு பாருங்கள். உங்களோட எல்லா பாக்கியம், நீங்கள் வெளியே போகும்போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக போகிறீங்க, ஒரு நல்ல விஷயத்துக்காக போகிறீங்க, அந்த விஷயம் நடக்கணும்னா ஒரு மஞ்சள் துண்டை மட்டும் கழுத்தில் போட்டுட்டு போங்க. சும்மா கழுத்தில் அப்படியே அந்த ஷால்வை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மஞ்சள் துண்டை போட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எதிர்பார்த்து போன விஷயங்கள் வெற்றி வந்து கன்ஃபார்மாக இருக்குது. ஸோ அந்த வெற்றியை நீங்கள் முன்னாடியே நீங்கள் தீர்மானிச்சுட்டே போகலாம். ஸோ இன்னொன்று என்னென்னாக்கா, இவங்களுடைய அந்த மனைவி சார்ந்த விஷயத்தில் இவங்க தொழில் செய்தாங்கன்னா மிகப்பெரிய ஒரு லாபம். மனைவி பேரில் தொழில் செய்தாங்கள் என்றால் இவங்களுக்கு லாபம் வந்து அதிகமாக இருக்கும். மேலும் இவங்களோட இந்த பாத்ரூமில் ஒரு கண்ணாடி வச்சாலும் இவங்களுக்கு வந்து லாபம் வந்து பெருகும். மேலும் இவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விரயங்கள் செய்வாங்க. அலைச்சல், தூக்கமின்மை இதனால் இருக்கும். அதனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் வருதுன்னா என்னால் முடியாதுப்பா, நீங்கள் வேறு யாராவது பார்த்துக்குன்னு சொல்லி மற்ற ஆளை கை காமிச்சு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மைப்படும். இப்படி இருக்கக்கூடிய அந்த கடகராசி நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்கணும். ஏன்னா 7 8க்குரியவர் 9ல் போய் உட்கார்றாரு. ஸோ அப்போ என்னன்னாக்கா, இவ்வளோ நாள் என்னடா இது வாழ்க்கை துணைக்கும் இவங்களுக்கும் இருந்த போராட்டம் வந்து இப்போ அப்படியே மகிழ்ச்சியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்குது. ஸோ அப்போ என்னன்னாக்கா, அனைத்துமே பாக்கியமாக இருக்கும். மனைவி சார்ந்த விஷயத்தில் சுமூகமான ஒரு உறவு இந்த காலகட்டத்தில் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும்.